என்னம்மா சொல்லுமா? தளத்தளன்னு தக்காளி பழமாட்டோம், செவச்சவனு செவ்வாழ பூவாட்டம், பளபளன்னு வாழை குருத்தாட்டம், 3 பொட்ட பிள்ளைங்க வந்திருக்கோம். எங்க கிட்ட பேசுறதுக்கு உன்ன மாதிரி அழகான ஆம்பளை இல்லையா? அங்க பாருங்க, ஒரு ஆளு அந்த கரண்ட் மரத்துக்கு நிப்பான். சரி பாருங்க, போய் பேசுறதா? உங்களுக்கு தகுந்த ஆள் அங்க இருக்கிறான். உன்னை நம்பிதான் போறோம். அவன் பேரு என்ன? அவன் பேரு அவனை கேட்டாதான் தெரியும். ஏ கொலலே, உன்னை நம்பிதான் நாங்க போறோம். உன்னை நம்பி போனா முன்னேறிடுவோமா? 3 மாசத்துல முன்னேறி போங்க. போய் பாக்குறேன் பாருங்க. ஓடு. என்ன ஆச்சு? அழுவாத என்ன ஆச்சு? மூடிக்குதா? என்னம்மா நடந்துச்சு? அப்படி கத்துறேன். ஒருத்தர் ஆசாசையா பாக்கலான்னு போனோம். சரி, ஒருத்தர் ஆசாசையா பாக்கலான்னு போறப்ப அவன் வந்து என்ன நேரடியா பேசியிருந்தா கூட பேசியிருப்பேன். சரி, வந்து குத்துன்னு குத்துறானே. என்னத்துலயா? ஐயோ, ஒரு கடப்பாறையில குத்திருந்தா கூட வாங்கியிருப்பேன். சரி, ஒரு உலக்கையில குத்திருந்தா கூட வாங்கிருக்கலாம். எதுல குத்துறானே தெரியல. 2 காடு சந்துல சித்தத்தோட வச்சுட்டு குத்துறானே. 2 காலு சந்தல சித்தத்தோட வச்சுட்டு. ஆமாடி, என்ன சொல்லிட்டான் வச்சிருப்பான். எங்க இருக்கிறான்? டேய் வாடா, என்னதான் பண்ண அந்த பிள்ளைய? மாமா வேற ஒண்ணும் இல்ல. வரப்ப ஆடு கட்டுற முளக்கூச்சி ஒண்ணு ஜோப்புல வச்சிருந்தேன். ஜோப்புல நாளைக்கு தெரியாது எப்படி பட்டிருக்கும். கொட்டையவே கலைக்கு முடியாது. தெரியாத டச் ஆயிருக்குங்கிறேன். முளகுச்சி எங்க எதுரா கொண்டு வந்த ஓட்லயே போட்டு வருதுரா. செட்டு வாங்கர் விட்டா தானே. செட்டு நேராய் போச்சு உசுர கொண்டானே. மாமா அவசரப்படாத மாமா. மாமா அது குறன போடுதான். ஏன் சொல்லு போடு விடு. ஏதண்டன இருக்குது. அவன் சொல்லி போறான் விடு. அண்ணா இங்க பாரு, இவதான் எங்களுக்கு ஏத்த ஆளா? இவனா? கண்ணே, ஓய், இவனை பத்தி என்ன உனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் மட்டும் பாரு. சரி, அதுக்கு மேல சமாச்சாரத்தை மட்டும் பல்லாறு எரிக்க போடுவோம். நான் பேசிட்டு இருக்கிறேன் பிள்ளைங்க. ஜராவா? சரி மாமா, ஏத்து மாமா. அண்ணே, ஓய், பையன் நம்ம ஒழுக்கமான பையன். ஆமா, சரி. ஒண்ணும் நீ பயந்து வேண்டாம். பயந்துக்க வேண்டாம். ஏசு நீட்டா இருப்பான், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை. அப்படியா? ஆமா, பேசிட்டு தானே. சரி நீ என்ன பயந்தோக்காதன்னு சொல்லு. பயந்துக்காதன்னு சொல்லு மாமா. அதான் சொல்லிட்டு இருக்கிற நெப்புகாட்ட புண்டா. அதாச்சு கண்ணே. சரி. ஓ அண்ணா ஆத்தூரு வேம்பலகா. ஐயோ காத்தாலே போற ஊம்பலகா. ஏய் என்னது? அதேதான். சரி, அவ்வளவு அழகா இருக்கும். நல்லா இருக்கும். ஏடா டேய், ஒரு பொட்ட பிள்ளைங்க வந்தா இப்படி தான் பேசுவியா? ஐயோ எடுத்து விட்டுறீ சீக்கிரம். ஐயோ சுருங்கி போய். ஏய் சுத்தமே இல்லையா? பாட்டு அவன் என்ன பண்ணுவான்? மூத்தரம் ஓடுறதுக்கே கொஞ்சம் தொலை குடிக்கிறான். எடுத்து விடுனா அவன் எங்க எடுத்து விடுவான்? டேய் கம்மிடுறா. இங்க பாருடி, நீ எங்களுக்கு தாத்த நாட்டம், நாங்க உனக்கு பேத்திங்களாட்டம். சரியா? நானா தூ போட்டு கேட்டிருப்பேன். வாடா சாவுடா மலாருங்க. எதுக்குடா என்னைய கூப்பிட்டாங்க? அடியே, பேத்திங்களுக்கு ஒரு ஆசையா ஒரு பாட்டுல விட்டாலும் நல்லா நறுக்குன்னு விடு பாக்கலாம். நறுக்குன்னு ஒரு பாட்டு தான் பாடணும். ஒரே பாட்டு. ஆமா. அப்படி
என்னடா பாட்டு பாடுற? யாரா பாட்டு? ஐய எங்கடா வைக்கிற? நல்ல பாட்டா பாடு. இல்லைன்னா அது ரிக்கார்டு எடுத்து கொஞ்சம் தேஞ்சு போச்சாடுறேன். நல்ல பாட்டா ஏய் பரவாயில்ல நீ நல்லாதான் பாடையில போனேன் சரியா அடியே பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும் என்னடா அப்படி அம்மா ஓய் வைத்துள்ள நாடகம் என்னடி கண்ணம்மா ஐயா ஓய் அரிம நாடகமாயா? என்ன நாடகம் ஆ. ஆயா கூதி ஆளுக்கு பாதி. வாயால கூட. அதுவும் இல்லையா? இருட்டறையில் முரட்டு குத்து அதுவும் இல்ல. சங்கிலி புங்கிலி கதவை தர. அதெல்லாம் என்ன நாடகம்? ஏய் கண்ணே, ஓய் இந்த நாடகத்துல சங்கிலி யாரு பிங்கிலி யாரு? சங்கிலி இவ பிங்கிலி. அருமையா இருக்கும். நல்ல பாட்டிட்டு தான் சொல்றேன். அதுலடி கண்ணம்மா. அண்ணா, அப்படி இருந்தாலும் போனால் போகட்டும் வர்ணமல தவசி. என்னடா இது? அத அடிச்சுக்கறாங்க கொள்ளாரா? அட அதுவும் இல்லையா? அதுவும் இல்ல. அதற்கு முன்பதாக சரி அற்புதத்துக்கு செப்பு கம்பம் வேணும். அந்த செப்பு கம்பம் எங்க இருக்குது? இது என்ன பாரு எத்த சோடு நிக்குது கண்ணு தெரியல. என்னடா குழாயில போக முட்டிருந்த புண்டமாயினே அதுல ஏறி பாருன்னா கரட பகவான் வந்து இப்ப காட்சி கொடுப்பாரு. சரி இதுல ஏறி பாருன்னா எங்களுக்கு என்ன வரும்? இத ஏறி போய் புடிச்ச உடனே வரும்பாரு ஆம்புலன்ஸ் கொம்மாளம் 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 வரும் அடியே சிவபுராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கேட்டுட்டியா? தண்ணி குடிச்சு வந்தா அம்மா சிவபுராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய தேவர்கள் திண்டாட்டம் தேவர்கள் திண்டாட்டம் நாரதன் கொண்டாட்டம் நாரதன் கொண்டாட்டம். ஆமா சரி சரி அடியே இந்த நாடகத்திலே நாங்க 3 பேர் வந்திருக்கோமே நாங்க யாரு ஒவ்வொன்னா சொல்றோம் விரல விட்டுக்கிட்டே வரணும். டேய் ஓய் கணக்குல கணக்குல ஆமா பாருடா நீர் விட்டாத கலச்சி அடிக்கும். நான் எங்கும் நிறைந்த மங்கை எங்கும் நிறைந்த மங்கை சங்கரன் தனக்கு தங்கை சங்கரன் தனக்கு தங்கை எனது பெயரோ ஆதி மகாலட்சுமி என்று சொல்லலாம். ஆதி மகாலட்சுமி. ஆமா. வாட் இஸ் கமிங் நேம்? அப்படினா ஏய், அப்படியேடா. அப்படினா என்ன அர்த்தம்? உன்னுடைய பெயர் கை எங்க வச்சிருக்காங்க? அட உன்னுடைய பெயருமா? அண்ணா பால பருவம் அல்ல சோழ குயிலை போல என்னுடைய பேரோ பாமா. ஓ பாமா. ஆமா. பாமா இல்ல பாமா. ஓ பாமா.
அம்மா நீ செத்தவரை அடியே செல்லா என்னோட பேர் உனக்கு தெரியுமா? என்னையா உனக்கு நுழைஞ்சா? அம்மா என்னுடைய பெயரோ காந்த கண்ணழகி. ஓ காந்தா கண்ணழகி, கவர்ச்சியான உடையழகி. தெரியும் கவர்ச்சி. என்னுடைய பெயரோ ருக்குமணி. ஓ ருக்குமணி. ஆமாடி அம்மா. ருக்மணி. ஓ ருக்கு. ஆமா ருக்மணியாக நாங்க இருந்தாலும் எங்களை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்த எட்டாங்களே அப்பா மேல பூஜையில எங்க அம்மா அம்மா எங்க டாடி உங்க டாடி எங்க மம்மி யாருன்னு சொல்லிட்டா வாங்கி திங்க ஸ்டோரேஜ் இது வர இங்கிலீஷ் பாடி கண்ணா. நாங்கள் எப்படி பிறந்தோம் தெரியுமா நீ? எப்படியா பிறந்த? அதாவது திருப்பால் கடலை ஒரு சட்டியாகவும் மந்திரங்களி மலையை ஒரு மத்தாகவும் என்ன பூமெச்சா என்னது சட்டி என்னடா சட்டியா
ஏன்டா அடி வாங்கி சாவறேன் என்கிட்ட? நீ தானே சொன்ன சட்டின்னு. சட்டின்னு சொன்னா போடுற சட்டியாவே தான் இருக்குமா? அந்த காலத்துல சட்டி என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓ சரி சரி. ஆமா ஆமா. அப்பெல்லாம் சட்டியில தான் பருப்பு கடைவாங்க, சோறாக்குவாங்க. சரி சரி. இப்பதான் சருவம் வந்திருக்குது. தெரிஞ்சுக்க. திருப்பார்கடலை ஒரு சட்டியாகவும், சரி. மந்திரகிளி மறைய ஒரு மத்தாகவும், சூரிய பகவானை ஒரு தூணாகவும் நிறுத்தி, ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் பாம்பை கொண்டு வந்து அணை கயிறாகவும் பூட்டி, சரி. தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் நின்று தேவ அமிர்தம் கடைந்தார்கள். தேவ அமிர்தம். அந்த அமிர்தத்திலே நாங்க பெண்ணாக பிறந்தோம். பெண்ணாக நீங்க பிறந்தீங்க. சரி சரிம்மா. கண்ணப்பா, அந்த அமிர்தத்திலே முதலில் யார் பிறந்தா? யாரு? எங்க அக்கா மூதேவி பிறந்தா. பலாட்டம் கண்டார ஒளிப்புல. சரி சரிம்மா. நம்ம மூதேவினா அப்படி இல்ல, தூக்கத்தை வரவழைக்க கூடியவள் மூதேவி. சரி சரி. ஆமா. இரண்டாவதாக இந்த ஸ்ரீதேவி நான் பிறந்தேன். ஓ ஸ்ரீதேவி. ஆமா. அறந்த சிரிச்சிட்டே கையா. ஆமா, சிரிச்சு எங்க அக்கா ஆடிவா கூதி. அப்படி இருந்தாலும் மூன்றாவதாக 60,000 கன்னிப்பெண்கள் பிறந்தார்கள். அப்படி பிறந்து நாங்கள் வளர்ந்து யாரை மாலையிட்டோம்? யாரை மாலை? கண்ணம்மா. மாலையிட்டு வேலையிட்டு. அப்பா மாலை முடித்ததடி. கண்ணம்மா. மாயத்த மன்னவர் யாரு? தாலி வரைத்து மணவாளன் யாரு? கண்ணம்மா, அப்படி இருந்தாலும் நீ வைகுண்ட பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமத கண்ணனையே நாங்க மாலையிட்டோம். கோபால கண்ணன். ஓ கோபாலக்கண்ணன். ஸ்ரீமந்த நாராயண கண்ணன். ஓ ஸ்ரீமந்த நாராயண கண்ணன். எம்பெருமான் மாயக்கண்ணன். எம்பெருமான் மாயக்கண்ணன். ஆமா, ஏழு உலகத்தை ஆளும் சாமி. அப்பா அவரை திருமணம் செய்து அங்கே திறந்த வீட்டுல நாய் பூந்த மாதிரி இப்படி படபட படபடன்னு வந்திருக்கிறியே, எதுக்கு வந்தேன்னு சொல்லு. அதிசீக்கிரம் அழைத்து சொன்ன புருஷனோட போலாமா? போலாயா?
என்னங்க போலாமா? சாமி